Hi my dear friends, வணக்கம் and welcome back to trending சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி விக்கிற விலைவாசிக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தக்காளி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படினா எப்படி ரொம்ப நாளைக்கு அந்த தக்காளியை வந்து கெட்டு போகாம என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தக்காளியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எப்பவும் சொல்ற மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ஃபீவர் இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி வாங்கிட்டு வந்ததும் எப்பவும் நம்ம வழக்கமா செய்யற மாதிரி தக்காளில வந்து அதாவது தண்ணி கொஞ்சமா எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்றதுக்கு இந்த ரெண்டுத்தையும் தண்ணியில வந்து mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தக்காளியை வந்து அதல போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால தக்காளியில இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து போய்டும். அதுக்கு அப்புறம் நம்ம இத வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கிற தக்காளியை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நீங்க தொடச்சி எடுத்துருங்க. நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தக்காளியில சுத்தமா தண்ணி இல்லாம தொடச்சிருங்க. அந்த கருப்பு அந்த காம்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமா அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அந்த இடத்துல நல்ல அழுத்தம் கொடுத்து தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்றதுக்கான எல்லா டிப்ஸுமே இத பேசிக்கா வச்சு தான் நான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்ததும் இப்படி தான் நம்ம கழுவி தொடச்சி எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இந்த தக்காளி ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து போய் தக்காளி வாங்கிட்டு வர்றோம் அப்படினா கொஞ்சம் பார்த்து தேடி எடுப்போம். அதே வீட்ல இருக்கிற ஜென்ஸை நம்ம சொன்னோம் அப்படினா அவங்க வந்து கேக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமா வந்து நிறைய பேர் பார்த்து எடுக்க மாட்டாங்க. சோ அவங்க குடுக்கறத வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா 1-2 தக்காளி எல்லாம் வந்து உடைஞ்சிருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உடைஞ்சிருக்கிற தக்காளியையும் தனியா நம்ம எடுத்துறலாம். அதே மாதிரி அந்த நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து பாக்கும்போது சுத்தி வந்து பச்சை கலராவும் ஒரு சில தக்காளியில நல்ல பழுத்தும் இருக்கும். சோ அத வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி லைட்டா உடைஞ்சு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கிற தக்காளியை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட தக்காளி வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. சோ இப்போ நான் வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். இது ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் வீடியோக்காக நான் வந்து இந்த மாதிரி பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழ வந்து ஒரு கிச்சன் டவல் வந்து நான் போட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியில வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்கு இல்லையா பச்சை கலர்ல அந்த தக்காளி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதாவது பின் பக்கம் அதோட காம்பு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி அத திருப்பி வச்சிருங்க. இந்த மாதிரி திருப்பி வைக்கிறதுனால நம்ம சேர்க்கிற ஆயில் வந்து அந்த டவல்ல ஒட்டிக்குமான்னு கேட்டிங்கனா கண்டிப்பா இல்ல. இந்த மாதிரி எல்லா தக்காளியிலயும் அதாவது செகண்ட் தேர்ட் அப்படி பிரிச்சோம் இல்லையா அந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் டேமேஜா இருக்கிற தக்காளி மட்டும் நான் வெளியே வச்சிருக்கேன். அது ஒரு 2-3 நாள்ல சமையலுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியில மேலே வந்து ஒரு டவலோ இல்லனா ஒரு பேப்பர் போட்டுட்டு நீங்க அதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யிறதுனால உங்களோட தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம எப்படியும் ஒரு 15 to 20 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாம நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ இந்த தக்காளியில வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்து வாஷ் பண்ணோம்ல அப்படி வாஷ் பண்ணாம இந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ற தண்ணியில ஒரு அரை மூடி அளவுக்கு வினிகர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது வினிகர் வந்து அரை மூடி சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா அந்த துணியில அதாவது காட்டன் டவல் வச்சு அந்த தக்காளியை தொடச்சிட்டு நீங்க டைரக்டா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஏத்தி வச்சுக்கோங்க. அதுல வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மேலே காம்பு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து இந்த கேண்டில்ல இருந்து வெளியே வரதுல அந்த வாக்ஸ் அத தான் நம்ம வந்து வைக்க போறோம். சோ இந்த மாதிரி அந்த வாக்ஸ் வந்து வைக்கிறதுனால நம்ம சீக்கிரத்துல அந்த தக்காளி வந்து கெட்டு போகாது. சோ கண்டிப்பா இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பா இருக்கும். இப்போ இருக்கிற விலைவாசிக்கு தக்காளி வந்து டபுள் ட்ரிபிள் மடங்குல வந்து ரேட் அதிகமா போயிட்டே இருக்கு. சோ அது எப்ப கம்மியாகும் அப்படினு தெரியாது. நம்ம வாங்குற தக்காளியை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரி டிப்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வாக்ஸ் வச்சு வைக்கிறதுனாலயும் உங்களுக்கு வந்து சீக்கிரத்துல தக்காளி வந்து கெட்டு போகாது. சோ கண்டிப்பா இதையுமே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம்.
இப்போ நம்ம அந்த தக்காளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் எந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி வேணும்னாலும் நீங்கள் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேப்பர், அதாவது ஒயிட் பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் எது உங்ககிட்ட இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி வரைக்குமே நீங்கள் ஒரு பேப்பரில் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தக்காளி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஒரு 20லேருந்து 25 நாள் வரைக்கும் உங்களோட தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டேமேஜ் ஆன தக்காளிலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டேமேஜாக இருக்கிற பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே மட்டும்தான் டேமேஜாக இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா 2 நல்லா அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சமையலுக்கு முடிச்சு அதாவது போட்டது போக மிச்சம் இருக்கிற தக்காளியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அதாவது தக்காளியோட சீட்ஸ் எதுவும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் போடுறதுக்காக ட்ரே வச்சுருப்போம்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றி வச்சுட்டு அது நல்லா உங்களுக்கு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கு பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த ட்ரே இல்லாதவங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வந்து வாங்கினது இருந்தது. ஸோ சாக்லேட் பண்ணின டைம் போக மற்ற டைமில் அது ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 2 or 3 ஹவர்ஸில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இந்த மாதிரி வீட்டில் நம்மக்கிட்ட சலோ டேப் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோட பின்பகுதி இருக்குது பார்த்திங்களா, காம்பு பகுதி, அதில் வந்து ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தக்காளியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாலும் சீக்கிரத்தில் உங்களுக்கு தக்காளி வந்து பழுக்காது. ஸோ ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தக்காளி வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக் வந்து கொடுப்பாங்க. அதாவது தண்ணியெலாம் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த பேகு. இதில் வந்து நீங்கள் தக்காளியை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட ஈரப்பதம் கூட உங்களுக்கு வந்து தக்காளியை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த ஈரத்தை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணினேன் இத்தனை டிப்ஸில் நீங்கள் எந்த டிப்ஸையாச்சும் ட்ரை பண்ணி நீங்கள் தக்காளி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.